வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் கண்டபடி காமெடி பண்ண தரமான முரட்டு சம்பளம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊர்ல திருவிழா மட்டும் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க சும்மா பங்கம் பண்ணுவாங்க மாப்பிள்ள. என்னடா சொல்றேன்? ஆமா மாப்பிள்ள, ஒரு ஊர்ல திருவிழாவான், ஊர்ல இருந்து கட்டவுட் சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க அடிச்சுக்கிற கட்டவுட் நீனே பாரு மாப்பிள்ள, எப்படி பண்ணி வச்சுக்காங்க. ஐடி கார்டு ஆதார் கார்டுலாம் போட்டு அடிச்சு வச்சுக்காங்க மாப்பிள்ள. என்னடா சொல்ற? அங்க பாரு மாப்பிள்ள, சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஏய், அது யாரா பூட்டின கட்டுல பூந்துட்டு வர்றது? நான் தான்ப்பா பேரு இது இல்லையா? சும்மா அது முட்டியில கட்டிட போகுது. ஓ, நீங்களா சார்? வாங்க சார் வாங்க. ஏண்டா மாப்பிள்ள, என்னடா பள்ளிக்கூடத்துக்கு போகாம நீ உட்காந்துட்டு இருக்க? என்னது கேட்டா, டேய் லீவ் விட்டு 10 நாள் ஆகுது, இப்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தருது. டேய், யாரா அது ரோட்டுக்கு நடுவுல கட்டையெல்லாம் தூக்கி போடுது? ஐயோ டிரைவர், நல்லா கண்ணு முழிச்சு பாரியா, அது கட்டை இல்லையா? ஸ்பீடு பிரேக்கர். என்ன ஸ்பீடு பிரேக்கரா? இப்படி போட்டாங்க, என்னக்கடா போய் சேர்றது? டேய் மாப்பிள்ள, கூட்டம் வந்து என்ன பண்றாங்க மாப்பிள்ள? குழி தோண்டுவாங்களா இருக்கு மாப்பிள்ள. என்னடா சொல்ற? என்னடா குழி தோண்டுவாடா? குழிக்குள்ள விழுந்துட்டாங்கடா. சத்தம் கட்டதா குழி கிடத்த காலி பண்ணி போயிரும்டா. டேய், யாரா அது கூட்டத்துக்கு நடுவுல கங்காய மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்கான்? டான்ஸ் மாஸ்டரா இருக்கு மாப்பிள்ள. நம்மளுக்கு எதுக்கு பார்த்தா அப்படி தெரியல. அப்ப டான்ஸிங்கா இருக்கும் மாப்பிள்ள. ஏன்டா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, ஆமா இருக்கும். யாருக்கு தெரியும்? இது ஒரு டான்ஸ் நினைக்கிறேன். வாடா, நீ இன்னைக்கு ஒன்னு விடுறதுலாடா. உங்க ஏரியா பக்கம் வந்தா கல்ல கொண்டு அடிச்சு விரட்டுறீங்க. இனிமேல் இது எங்க ஏரியாடா, எப்படி வரீங்க நானும் பார்க்கணும். வாடா நீ. இவ்வளவுதான், முடிஞ்சு போ. டேய் மாப்பிள்ள, நல்லா பாத்துக்கோ, இது ஒண்ணு. இதுல போனோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியாது. டேய், ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். நானும் சொன்னல என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்ட்டு. டேய், காருக்கு வெளியே இருந்த அந்த அக்கா என்னடா பண்றாங்க? காக்காவை கூப்பிடுவாங்களா இருக்கும் மாப்பிள்ள. காக்காவை கூப்பிடுறா, கால் வலிக்கு கீழே வந்துட்டாங்கடா. டேய் மாப்பிள்ள, அந்த அக்காவை நிறுத்த சொல்றா. டேய் நிறுத்த சொல்றா. ஏன்டா மாப்பிள்ள? கல்லா இருக்குன்னு சொல்ல வந்த மாப்பிள்ள. என்ன தம்பி இந்த பக்கம்? ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? நான் சும்மா அப்படி காத்தோட்டமா காத்து வாங்க. என்னது காத்து வாங்குறாங்க? யார் ஏரியாவுக்கு வந்து யாரு காத்து வாங்க? டேய், யாரா அது நடு வீட்டுக்குள்ள டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு? டேய் மாப்பிள்ள, ஆமா. டேய் பாத்தியா, என்ன மட்டும் விட்டுட்டு ஒத்தியோல ஆடிட்டு இருக்கா பாத்தியா? டேய் மாப்பிள்ள, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் மாப்பிள்ள, நீ வீட்டுக்கு போனா வா. சரி, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு உள்ள போய் முதல்ல நான் போயிட்டு பார்த்தப்போ முன்னாடி பார்த்து பந்து போட்டா என்ன கிக்கு, முன்னாடி குடி போட்டாதான் பெரிய கிக்கே. ஆமா மாப்பிள்ள, வீட்டுல அந்த முக்கில் ஆஸ்கர் அவார்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு அந்த பொண்ணு போட்டேன் கொடுத்துருவோம். மாப்பிள்ள, இந்த நேற்று இந்த சைக்கிளை பாத்தியா? அங்க பாரு மாப்பிள்ள, ஒருத்தன் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறான். டேய், என்னடா சைக்கிள் வச்சு சர்க்கஸ் ஓட்டிட்டு இருக்க? என் சைக்கிளை கொடுத்துட்டு போடா. நீங்க வந்து பிடிச்சடா. அட, நீங்க என்ன பாக்குறத பார்த்தா வெறும் சந்தேகத்துல பாக்குற மாதிரியே தெரியுது. இப்போ மனசுக்கு சுத்தமா இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்போ உங்களுக்கு எப்படி புரிய வைக்க? இப்போ இதை எடுத்து இப்படி மூஞ்சில வச்சுக்கோங்க. பாத்தீங்களா? போட்டுதா அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுக்கு போட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு போங்க, மூஞ்சி கழிட்டாங்க போங்க. அடே, யாரடா உள்ள காத்தாடி விட்டு விடுறது? மாப்பிள்ள, காத்தாடி விட்டு விடுறதுல எல்லாரும் ஒரே ஃபேன்ல காத்து வாங்குறாங்க. யார்ட்ட கேட்ட மாதிரி காத்து வாங்குறாங்க? சீக்கிரம் கிளம்பிச்சு, காத்து அதான் வாங்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. யார்ட்ட கேட்டு வாங்குறாங்க? கிளம்பிடுவாங்க மாப்பிள்ள. டேய், இங்க பாருங்கடா, ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் சண்டை போடாம வண்டியில ஏறணும். அப்படி இல்ல ஒருத்தருக்கு சீட்டு கிடையாது. என்ன சீட்டு கிடையாதா? டேய் மாப்பிள்ள, சீட்டு கிடையாதா? உடனே ஏறா, எல்லாத்தையும் தள்ளி விட்டு உள்ள நெரிச்சிட்டு போடா. முதல்ல பைக் எடுத்துக்க, அதில் வை, அந்த செருப்பெல்லாம் தூக்கி போடுறா. அப்போ சீட்டு பிடிக்க முடியும். வேண்டாம் மாப்பிள்ள, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாத. அது ரொம்ப ஆழமாக்கும். ஆழமா அப்படி எதுவும் என் கண்ணுக்கு தெரியலையே. மாப்பிள்ள, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நீ விட்டா நான் கிளம்பிடுவேன். ஓகே மாப்பிள்ள, கண்டிப்பா நான் விட்டுருவேன். சரி மாப்பிள்ள, விட்டுட்டேன். நீ டேய் மாப்பிள்ள, ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ள விடுறா. தண்ணிக்குள்ளதான் மாப்பிள்ள உள்ள வந்தேன். அதுக்குள்ள கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். டேய் போடா, என் மானத்தையே வாங்கிட்டியாடா. நான் என்னமோ உன்னை பத்தி பெருமையா பீத்தினேன். டேய் மாப்பிள்ள, கவுட்டை கீழே பூந்தனா காலில் புண்ணு வருமாம்டா. எங்க அம்மா சொல்லிச்சு, காலில் புண்ணு வருமா? காலில் புண்ணு வந்தா நீ எதுக்கு அதில் போடுற? எங்க அம்மா சொல்லிச்சுட்டா. எங்க அம்மா சொல்லிச்சுட்டா. திரும்ப நீ பூந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு பூர்வியா இருறா, உனக்கு விடுறதில்ல. டேய் வலிக்கிறா, பூர்வியா இது பூர பிறகு வலிக்கிறா. எங்க அம்மா போய் கொடுத்தோடா, போய் கூப்பிடாம போடா. டேய் மாப்பிள்ள, யாரா இவன் மெஜிஷியன் டப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான்? வாயில இருந்து எடுத்து கையில மர வச்சு காத்தெல்லாம் போக விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் மாப்பிள்ள, இவன் எங்க நாள் தந்தியை போட்டு வர விடா. நம்ம கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். என்டர்டைன்மெண்டாவா? அவன் சும்மாவே காத்துல போக விட்டுக்கிட்டு இருக்கான். நீ அவனை வச்சு என்டர்டைன்மெண்டா சொல்லிட்டு இருக்க. அவனை மட்டும் வர வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. மாப்பிள்ள அவ்வளவுதான், நான் எல்லாரும் ஜோலி முடிச்சு போயிட்டே இருப்பான். ஏதோ ஒண்ணு தந்தியை போட்டு வர விடா, பாத்துக்கலாம். எங்க வர வைக்க? அவன் காத்துலயே மறைஞ்சு போனாலும் போயிருவான் மாப்பிள்ள. போ. டேய், யாரா மாப்பிள்ள அவன்? சட்டியை வச்சு சிங்கி அடிச்சிட்டு இருக்கான். நல்லா பாடுறா, தீப்பொறி திரும்புவான். டேய் இல்ல, பாப்கார்ன் பொறிமுவான்டா. நல்லா பாடுறா, தீப்பொறி திரும்புவான். டேய் நீ நல்லா பாடுறா, பாப்கார்ன் பொறிமுவோம். எங்கடான்னு அந்த வந்துட்டான் என் மாப்பிள்ள. வந்து கொஞ்சம் கேப் எடுத்தா போதும், அப்புறம் மொத்தமா படிச்சு விட்டுவான். டேய் கொஞ்சம் மட்டும் ஸ்டெடியா உட்காருங்கடா. நான் எங்கடா ஸ்டெடியா உட்காந்துருக்கேன்? நீங்க பட்டு ஸ்டெடியா உட்காருங்கடா. அதெல்லாம் லூஸ் மாதிரி உட்காந்துட்டு பொத்து நிக்கணும் கிடைக்க. என்ன போய் குறைச்சி சொல்லிட்டீங்க? போங்கடப்பா. அடே, யாரா அவன் கூட்டத்துல பொண்ணை தூக்குறது? நான் இல்லைங்கோ, நீ இல்லாம வேற யாரா? மாப்பிள்ளைக்கு மாலை போடுறதுக்கு பொண்ணை தூக்கணுங்கோ. சரி, அதெல்லாம் சரி. திரும்பி ஏன்டா பொண்ணை தூக்குறேன்? மாப்பிள்ளைக்கு எட்டலையாங்கோ, அதான் பொண்ணை தூக்கணுங்கோ.
அப்படியா? ஏய் போடுறா, போடு போ போ. டேய் மாப்பிள்ள, நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. சீக்கிரம் அந்த பொண்ணு மாலை போட்டுச்சு, நீ கூச்ச பார்க்காம அந்த பொண்ணு கழுத்துல மாலை போடு. டேய் ஏன்டா பாக்குற? நீ மாலை போடணும், பக்கத்து பொண்ணு கழுத்துல மாலை போட்டுட்டு இருக்க. நீ நான் கூச்ச பார்க்காம போட சொன்னா, அதான் சீக்கிரமா போட்டேன் போ. சரி நண்பர்களே, நாங்க இன்னைக்கு சட்டம் மூடிட்டு கிளம்புறதுக்கு நேரமாச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. இதை விட அடுத்து ஒரு தரமான காமெடி சம்பவத்தோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். உங்களிடமிருந்து டாடா, பை பாய்.